நீங்க இரவு நேரத்துல நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. திடீர்னு உங்களுக்கு முழிப்பு வருதா? ஏனே உங்களுக்கு தெரியாது. சரி டைம் என்னன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 12, 1:45, 2:30 இந்த மாதிரி நேரங்களா இருக்கா? அப்போ நீங்க உஷாராயிக்கோங்க. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்னிங். நைட்டு நீங்க நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. திடீர்னு உங்களை யாரோ தட்டி எழுப்புன மாதிரி இருக்கா? நீங்க கண்ணை திறந்து பாப்பீங்க. ஆனா யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. திடீர்னு உங்களுக்கு ஏனே காரணமே இல்லாம ஒரு அழுக வந்துகிட்டே இருக்குதா? இல்ல உங்களுடைய இருதயம் ரொம்ப வேகமா துடிச்சு ஒரு பய உணர்வு உங்களுக்குள்ள காணப்படுதா? இதுக்கு நான் என்ன பண்றது? எனக்கு இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குதே, இது ஆண்டவர் என்கிட்ட என்ன சொல்ல வரார் அப்படின்னு தெரியாம நீங்க ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க அப்படின்னா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஆண்டவர் இன்னைக்கு இந்த வீடியோவை உங்களை பார்க்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு ஒரு சுத்தம் இருக்கு. இது வரைக்கும் நீங்க இந்த இரவு நேரத்துல இந்த மாதிரி உங்களுக்கு முழிப்பு வரப்போ நீங்க அதை இக்னோர் பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இனி அப்படி சும்மா விடாதீங்க. ஏன்னா ஆண்டவர் அது உங்க கூட பேசி கொண்டிருக்கிறார். அப்படி ஆண்டவர் உங்களோட கூட என்ன பேசுகிறார், அது என்ன ஸ்பிரிச்சுவல் வார்னிங் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணிடாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இப்ப நான் சொல்ல போற இந்த 7 காரியங்களையும் நீங்க கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சரி, உங்களுடைய உலகத்தின் காரியங்களிலும் நீங்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அது ரொம்ப உதவியா காணப்படும். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக இந்த வீடியோ மூலமாக உங்களோடு கூட தான் பேச போகிறார். மத்தேயு 26வது அதிகாரத்துல 41வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். நம்மளுடைய சரீரம் பலவீனமானதுதான், ஆனா ஆவியோ உற்சாகம் உள்ளது. அப்போ இரவு நேரத்துல நீங்க தூங்குனாலும் உங்களுடைய ஆவி எப்பொழுதுமே விழித்திருக்க வேண்டும். ஏன் அப்படி விழித்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அந்த இரவு நேரத்துலதான் சாத்தானுடைய தந்திரங்கள் எல்லாமே அதிகமா காணப்படும். செய்வினைகள், மந்திரங்கள், இந்த மாதிரியான காரியங்கள் இரவு நேரத்துலதான் அதிகமா செயல்படும். அப்போ அந்த நேரத்துல ஆண்டவர் உங்களை எழுப்பி விடுறார் அப்படின்னு சொல்லி சொன்னா அது நம்ம சும்மா எதர்ச்சியா நடக்கிறது போல அப்படின்னு நினைச்சு நம்ம அந்த நேரத்துல தூங்கிடக்கூடாது. ஆவியில நம்ம உற்சாகம் உள்ளவர்களாக அந்த நேரத்துல நம்ம எழுந்து விழித்திருந்து நம்ம ஜெபம் பண்ணணும். சில டைம் நம்மளால முடியாதுதான். நமக்கு அந்த மாதிரி முழிப்பு வரப்போ நம்ம எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனா நம்மளால முடியாது. நம்மளுடைய சரீரம் அந்த அளவுக்கு பலவீனப்பட்டு காணப்படும். ஆனா அந்த டைம்ல அதை மீறி அதை ஓவர் கம் பண்ணி நான் ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த நேரத்துல நம்ம ஜெபிக்கும் போதுதான் இந்த பிசாசினுடைய கிரியைகள், வல்லமைகள் எல்லாத்தையும் நம்மளால மேற்கொள்ள முடியும். இந்த வீடியோல ஆண்டவர் 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் எதுக்காக நம்மளை எழுப்புறார், எப்படிலாம் நம்மளை எழுப்புவார், அப்ப அந்த நேரத்துல நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க. நான் சொல்ல போற இப்ப இந்த 7 காரியங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில காணப்படுது அப்படின்னு சொல்லி நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். முதலாவது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்மளை யாரோ தட்டி எழுப்புறது போல இருக்கும். நம்ம இரவு நேரத்துல நல்லா தூங்கிட்டு இருப்போம். திடீர்னு உங்களை யாரோ தட்டி எழுப்புற மாதிரி இருக்கும். நீங்க கண்ணை திறந்து பாப்பீங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. உடனே உங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துடும். என்னமோ இருக்குமோ, ஒருவேளை பேயா இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்து திரும்ப பெட்ஷீட்டை நம்ம தலைவலிய மூடிட்டு கண்ணை மூடி அப்படியே நம்ம தூங்கிடுவோம். ஆனா அப்படி நம்ம எழுப்புறது தேவதூதர்களா கூட இருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தது. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏரோது ராஜா பேதுருவை சிறைச்சாலையில அடைச்சிருப்பாரு. அப்ப அந்த டைம்ல ராத்திரி நேரத்துல பேதுருவை 2 சங்கிலிகளினால கட்டி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த டைம்ல தூதர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, பேதுருவை அவருடைய விழாவுல தட்டி அவரை எழுப்பி நீ என்னோட கூட வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாருன்னா அவர் அந்த சிறைச்சாலையில இருந்து விடுவிக்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம பாக்குறோம்.
அப்போ அதே மாதிரிதான் சில நேரத்துல நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு உங்களை யாரோ தட்டி எழுப்புற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா தேவதூதர் அந்த இடத்துல உங்களை தட்டி எழுப்பிட்டு இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க ஒரு சிறைச்சாலை போன்ற ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கலாம், இல்ல இனி உங்களுடைய ஃபியூச்சர்ல அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, நீங்க ஒரு சிறைச்சாலையில இருக்கிறது போல எந்த இடத்துல பார்த்தாலுமே ஒரு வறட்சியா காணப்படும். திரும்ப உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் மேல ப்ராப்ளம், சோதனைகள் மேல சோதனைகளா வரக்கூடிய காரியங்களா இருக்கலாம். அப்ப அதுக்காக அந்த நேரத்துல தேவதூதர் உங்களை தட்டி எழுப்பி நீ இந்த டைம்ல பிரேயர் பண்ணு, உனக்காக நீ பிரேயர் பண்ணு, இந்த பிரச்சனைகளிலிருந்துலாம் நீ விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லி நீ பிரேயர் பண்ணு அப்படின்றத அவங்க உங்களுக்கு அறிவிக்கலாம். அப்ப அந்த டைம்ல நீங்க பேய் தான் என்ன வந்து தட்டி இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம பயந்து பெட்ஷீட்டை மூடி நம்ம வந்து படுத்தோம் சொன்னா அந்த சூழ்நிலைகளிலிருந்து நம்மளால தப்பிக்க முடியாது. அதே சிறைச்சாலையில இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக காணப்பட்டோம். அப்ப அந்த நேரத்துல நாம ஆவில விழிப்புள்ளவர்களாக காணப்பட்டு இந்த நேரத்துல தேவன் தான் என்னை எழுப்பியிருக்காரு, அப்போ இந்த நேரத்துல என்னுடைய ஜபம் அதிகமா காணப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த நேரத்துல ஆவில விழிப்போடு காணப்பட்டு அந்த டைம்ல நம்ம ஜெபிச்சோம். ஆனா நம்மள சுத்தி கடன் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல நீங்க எந்த பிரச்சனையில மாட்டிட்டு இருந்தாலும் அதுல இருந்து தேவன் உங்களுக்கு ஒரு விடுதலையை தேவன் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார். ரெண்டாவதா பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒரு பயமான ஒரு கனவு வரும். அந்த கனவை பார்த்து நீங்க அப்படியே பயந்து எந்திரிச்சிருவீங்க. எந்திரிச்சிட்டு ஒரு செகண்ட் வந்து நீங்க யோசிப்பீங்க, ஓ இது கனவா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரத்துல அப்படியே படுத்து தூங்கிடுவோம். ஆனா அந்த நேரத்துல ஏன் ஆண்டவர் அப்படி ஒரு பயமான ஒரு கனவை கொடுத்து உங்களை எழும்ப வைக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த நேரத்துல உங்களுடைய ஜபம் அதிகமாக தேவைப்படுது. அதனாலதான் ஆண்டவர் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலா ஒரு சிக்னல் கொடுக்கிறாரு, நீ எந்திரிச்சு இந்த நேரத்துல ஜபம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கிறாரு. நம்ம சேனல்ல ஆல்ரெடி கனவு மூலமா தேவன் எப்படி பேசுவாரு, ஸ்பிரிச்சுவல் வார்னிங்லாம் நமக்கு எப்படி கொடுப்பாரு அப்படின்றத பத்தி நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறோம், கண்டிப்பா அதை நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இன்னும் அதிகமான பிரயோஜனமா இருக்கும். உங்களுடைய கனவுல நீங்க ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு மிருகம் உங்களை துரத்திட்டு வர மாதிரி இருக்கும், உயிருக்காக நீங்க போராடி ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சு நீங்க ஓடி கீழே விழுந்து மலை மேல இருந்து கீழே விழுற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு கனவுகள் வருது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப ஆண்டவர் இந்த நேரத்துல நீ எந்திரிச்சு உன்னுடைய பாதுகாப்புக்காக நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல ஆண்டவர் உங்களுக்கு எழுப்பி விடுறார். அதாவது உங்களுடைய ஃபியூச்சர் பாதுகாக்கப்படணும், அதனால நீ இந்த நேரத்துல உன்னுடைய எதிர்காலம் பாதுகாக்கப்படுவதற்காக நீ பாதுகாக்கப்படுவதற்காக நீ எந்திரிச்சு ஜெபம் பண்ணு அப்படின்றதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றாரு. மத்தேயு 2வது அதிகாரத்துல 13வது வசனம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றார். இதுல பார்த்தோம் அப்படின்னா யோசேப்போட கனவுல ஒரு தூதன் வந்து சொல்றாரு, மரியாளையும் உன்னுடைய பிள்ளை இயேசுவையும் நீ கூட்டிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பு, இல்லனா ஏரோது வந்து உங்களை கொல்றதுக்காக வருகை தேடி கொண்டு இருக்கிறான் அப்படின்றத கனவுல அந்த தூதர் வந்து வெளிப்படுத்துறாரு. அப்போ அதே மாதிரிதான் உங்களுடைய கனவுல சில காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். சில பேருக்கு கனவு வரும், ஒரு மாடு வந்து உங்களை துரத்திக்கிட்டே வந்து உங்களை முட்டுற மாதிரி, இல்லனா ஒரு சர்ப்பம் வந்து உங்களை வந்து கடிக்கிற மாதிரி, இந்த மாதிரியான கனவுகள் கண்டு நீங்க பயந்து எந்திரிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து பிசாசுனுடைய போராட்டத்தை குறிக்குது. பிசாசு வந்து உங்களை அட்டாக் பண்றான் அப்படின்றத ஆண்டவர் வந்து காமிக்கிறாங்க. அப்ப அந்த டைம்ல நீங்க எந்திரிச்சு ஒரு அத்தாரிட்டி எடுத்து இயேசுவின் நாமத்தினால எனக்கு விரோதமாக எழும்பக்கூடிய எல்லா சத்துருவின் கிரைகளும் நான் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த டைம்ல நீங்க அத்தாரிட்டியோட நீங்க ஜெபிக்கும் போது அந்த சத்துருவினுடைய எல்லா கிரியைகள் எல்லாத்தையுமே உங்களால ஓவர் கம் பண்ண முடியும். அப்போ கனவு மூலமா ஆண்டவர் இரவு நேரத்துல உங்களுக்கு கூட பேசுறாரு, சொப்பனம் கண்டு நீங்க பயந்து எந்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப அந்த டைம்ல நீங்க மறுபடியும் தூங்கிராம நீங்க விழித்திருந்து ஜெபிக்கணும் அப்படின்றத ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துறார். மூன்றாவதா பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம ஒரு ஹாஃப் விஷன் நம்ம வந்து பார்ப்போம். அதாவது அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா நீங்க நல்லாவும் தூங்கி இருக்க மாட்டீங்க, பாதி தூக்கத்துல இருப்பீங்க, ஆனாலும் உங்களுக்கு கிளியரா ஒரு இன்சிடென்ட் வந்து தெரியும். ஒரு யாரோ ஒருத்தவங்களுடைய முகம் வந்து உங்களுக்கு தத்ரூபமா அப்படி கிளியரா உங்களுக்கு வந்து தெரியும், ஒரு இடம் அது எல்லாமே உங்களுக்கு அப்படியே தெல்ல தெளிவா அதுல வந்து தெரியும். அப்ப அந்த டைம்ல நீங்க இப்படி பார்த்து நீங்க வேக்கப் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க ஒரு பர்சன் காமிக்கிறாங்க, ஒரு பர்சனோட முகத்தை நான் வந்து பர்டிகுலரா பாக்குறேன், பார்த்து நான் வந்து எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப அந்த நபருக்காக நீங்க ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து உங்களுக்கு சொல்றாங்க.
வெளிப்படுத்துறாங்க. நீங்க சில நேரத்துல அந்த பர்சன் எனக்கு யாருன்னே தெரியல, ஆனா அவங்கள நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு இந்த நேரத்துல ஜெபம் தேவைப்படுது, அதனால நீ எந்திரிச்சு ஜெபம் பண்ணு அப்படின்றதுதான் ஆண்டவர் வெளிப்படுத்துறார். சில நேரத்துல நமக்கு எப்படி இருக்கும்னா, உங்களுடைய வாழ்க்கையிலேயே ஃபியூச்சர்ல நடக்க போற சில காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இப்போ நீங்க உங்களுடைய மேரேஜ் லைஃப்காக நீங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அலைன்ஸ் உங்க வீட்டுல பாத்துட்டு இருக்காங்க, நான் எதை சூஸ் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர் கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப உங்களுடைய கனவுல ஒரு பர்சன் ஆண்டவர் காமிக்கிறாங்க, உங்களுக்கு அவங்களுக்கும் மேரேஜ் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு விஷயத்த ஆண்டவர் காமிக்கிறாங்க. அப்ப நீங்க அந்த டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்திரிச்சு அப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்தது, உங்களுக்கு சித்தமானா இது என் வாழ்க்கையில நடக்கணும், இல்லனா வேண்டாம், உங்க சித்தம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க அந்த டைம்ல எந்திரிச்சு நீங்க ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் உங்களுக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்துவார். நம்ம பைபிள்ல கூட ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, யாக்கோபு அவருடைய கனவுல ஒரு விஷயத்த பாக்குறாரு. ஒரு ஏணி இருக்கு, அந்த ஏணி வானம் வரைக்கும் இருக்கு, அதுல இருந்து தேவதூதர்கள் இறங்குகிறதையும் ஏறுறதையும் பாக்குறாரு. அப்ப அதுக்கு மேல ஆண்டவர் நின்று அவரை பார்த்து சொல்றாரு, நீ படுத்திருக்க கூடிய அந்த பூமியை எல்லாத்தையுமே உனக்கு தருவேன் அப்படின்ற ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் கொடுக்கறத பாக்குறோம். அப்ப அந்த மாதிரிதான் தத்துரூபமா ஆண்டவர் உங்களுக்கு உங்களுடைய ஃபியூச்சர் குறித்ததான காரியங்கள், இல்ல வேற யாரோ ஒரு பர்சன் குறித்ததான காரியங்களை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த நேரத்துல நீங்க அந்த விஷயத்துக்காக ஜெபிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த டைம்ல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விழிப்பை ஆண்டவர் கொடுக்கிறாரு. 4வதா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு எந்த ரீசனுமே இருக்காது, நீங்க நல்லா தான் படுத்துப்பீங்க, திடீர்னு உங்களுடைய இருதயம் வேகமா துடிச்சு ஒரு பய உணர்வு உங்களுக்குள்ள காணப்படும், நீங்க அப்படியே எந்திரிச்சிருவீங்க. நம்ம நிறைய நேரத்துல இந்த ஃபீலிங்கை நம்ம இக்னோர் பண்ணிட்டு அப்படியே நம்ம படுத்துருவோம். நமக்கே திடீர்னு எப்படி ரேண்டமா தோணுது போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி குடிச்சிட்டு நம்மள காம் டவுன் பண்ணிட்டு அப்படியே நம்ம படுத்துருவோம். ஆனா இது ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சைன் நம்ம சொல்லலாம், ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சிக்னல்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்குது அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த டைம்ல நீங்க ஆவியில நிறைந்த அந்நிய பாஷையில நீங்க அதிகமா ஜெபிக்கணும் அப்படின்றத ஆண்டவர் வெளிப்படுத்துறார். ஏன்னா நம்ம இரவு நேரத்துலதான் பிசாசினுடைய தந்திரங்கள் இது எல்லாமே அதிகமா காணப்படும். நமக்கு விரோதமாக மந்திரங்கள், செய்வினைகள், இந்த மாதிரி காரியங்கள்லாம் அநேகமா இரவு நேரத்துல தான் நடக்கும். அப்போ திடீர்னு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உணர்வு வருது, அப்போ நீங்க பயத்தோடு எந்திக்கிறீங்க அப்படின்னா, அப்ப நீங்க அந்த நேரத்துல உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் அந்த டைம்ல நீங்க முழங்கால் படியிட்டு நீல் டவுன்ல நின்று நீங்க அந்நிய பாஷையில நிறைஞ்சு நீங்க ஜெபிக்கும் போதுதான் அந்த பாதுகாப்பு உங்களுக்கு வரும். அதுக்காக தான் ஆண்டவர் அப்படிப்பட்ட அந்த ஒரு உணர்வை கொடுத்து இரவு நேரத்துல உங்களை எழுப்பி விடுறாங்க. என்னோட லைஃப்லயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் நிறைய நடக்கும். அதாவது நான் நல்லா தூங்கிட்டு இருப்பேன், திடீர்னு எனக்கு ஒரு பய உணர்வு வரும், ஹார்ட்லாம் ரொம்ப ஃபாஸ்டா அடிக்கும். அப்ப நான் அந்த டைம்ல எந்திரிச்சு நான் ஜெபம் பண்ணுவேன், நல்ல அந்நிய பாஷையில ஆவியில நிறைஞ்சு நான் ஜெபிக்கும் போது சில காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இந்த மாதிரி உங்க குடும்பத்துக்கு விரோதமாக இந்த மாதிரி மந்திரம் பண்றாங்க, இந்த மாதிரி செய்வினைகள்லாம் செய்யறாங்க, அப்போ அந்த கிரியைகள்லாம் அழிச்சு நீ இந்த நேரத்துல அந்நிய பாஷையில ஆவியில நிறைஞ்சு நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல நான் என்ன பண்ணுவேன்னா, நல்ல அந்நிய பாஷையில நிறைஞ்சு ஆவியில நான் என் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அந்த இரவு நேரத்துல நான் முழங்கால் படிட்டு நான் ஜெபிப்பேன். அப்படி நம்ம ஜெபிக்கிறது மூலமா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய குடும்பம் எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்மளே நம்மளுடைய கண் கூட நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் என்னுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி இரவு நேரத்துல ஆண்டவர் உங்களை எழுப்புறாரு, ஒரு பய உணர்வு உங்களுக்குள்ள வருது அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த நேரத்துல நீங்க கண்டிப்பா முழங்கால் படிட்டு நல்ல ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷையோட நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய எந்த ஆயுதமும் வாய்க்காதே போக தேவன் உங்களுக்கு கண்டிப்பா கிருபை செய்வார். 5வதா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு உங்களுடைய இருதயத்துல ஒரே ஒரு தாட் ரிப்பீட்டரா வந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு எந்திரிச்சு ஆண்டவர் ஜெபிக்க சொல்வார், உன்னோட வேலைக்காக நீ ஜெபம் பண்ணு, வேலைக்காக ஜெபம் பண்ணு அப்படின்றதே ரிப்பீட்டடா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, அதை இக்னோர் பண்ணிடுவோம். சும்மா நம்மளே நினைக்கிறோம் போல, நம்ம வேலை ஸ்ட்ரெஸ்லயே இருக்கிறதுனால இப்படி நம்ம நினைக்கிறோம் போல அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். எஸ்தர் 6வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ராஜாவுக்கு நைட் டைம்ல தூக்கம் வராம இருக்கும். அப்ப அவர் அந்த டைம்ல தான் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கக்கூடிய அந்த புஸ்தகத்தை அவர் வேலைக்காரர்கிட்ட எடுத்துட்டு வர சொல்லுவாரு. அப்ப அந்த டைம்ல அவர் அதை பாக்குறப்போதான் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா, மொர்தெகாய் ஆகாஸ் வேரும் மேல ஒரு 2 மனிதர்கள் கை போடாதபடிக்கு அவர்கிட்ட சொல்லியிருப்பாரு. அப்போ அவர் அதை படிச்சு பாக்குறப்போதான் அவருக்கு அது அந்த இன்சிடென்ட் ஞாபகம் வரும். அவர் அவர் வேலைக்காரர்கிட்ட கேட்பாரு, இந்த மாதிரி மொர்தெகாய்க்கு
அதுக்கு ஏற்ற மேன்மையும் கனத்தையும் கொடுத்தாச்சா அப்படின்னு கேட்பாரு. அவங்க இல்லைன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் தான் அவர் மொர்தெகாய்க்கு ஏற்ற அந்த ஒரு கனத்தையும் மேன்மையும் அவர் கொடுக்கறத நம்ம பாக்குறோம். அப்ப அந்த டைம்ல ஆண்டவர் அந்த ராஜாவுக்கு தூக்கத்தை கொடுக்காம எழுப்பி விட்டதுக்கான ஒரு ரீசன் என்னன்னா, மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் வரணும் அப்படின்றதுக்காக தான் அவரை தூக்கத்தை வர விடாம எழுப்பியிருக்காரு. அப்போ இதே தான் உங்களோட லைஃப்ல நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. இப்போ நைட் நேரத்துல உங்களை எழும்பி உன்னோட வேலை காரியத்துக்காக ஜெபி அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த டைம்ல ஜெபிக்காம இக்னோர் பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆபீஸ்ல உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க வேண்டியது, ஒரு ஆசீர்வாதமான காரியங்கள் எல்லாமே தடைப்பட்டு போயிடும். ஆனா அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்க அந்த டைம்ல எந்திரிச்சு நீங்க ஜெபிச்சீங்க அப்படின்னு சொன்னா, அவர் உங்களுக்காக அந்த காரியத்தை ஆயத்தப்படுத்துவார். எந்தெந்த காரியங்கள்லாம் தடைப்பட்டு இருக்குதோ, ப்ரமோஷன் இந்த மாதிரி ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக செயல்பட்டு இருக்கோ, அந்த காரியங்கள் எல்லாத்தையுமே ஆண்டவர் அழிச்சு ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வேய ஆண்டவர் கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ ரிப்பீட்டான தாட் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா, அதை நம்ம இக்னோர் பண்ணாம நம்ம எந்திரிச்சு அந்த நேரத்துல ஜெபிக்கணும். ஆறாவதா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. திடீர்னு ஒரு ரீசனே இல்லாம, காரணமே இல்லாம ஒரு பயங்கரமான ஒரு அழுக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். எதுக்கு அழுறீங்க அப்படின்னே தெரியாது. ஆனா நீங்க அழுதுகிட்டே இருப்பீங்க. உங்களோட இருதயம் ரொம்ப பாரமாகவும் ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க அழுதுகிட்டே இருப்பீங்க. அப்போ ஏன் அப்படின்னு சொன்னார்னா, ஆவியானவர் அந்த நேரத்துல உங்களை நிரப்ப விரும்புகிறார். அவருடைய அன்புனால ஆண்டவர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். அப்ப அந்த டைம் நம்ம இக்னோர் பண்ணாம, அசட்ட பண்ணாம, அந்த டைம்ல நம்ம எந்திரிச்சு என்ன காரியம்ப்பா, என் கூட நீங்க என்ன பேச விரும்புறீங்க அப்படின்னு நம்ம அந்த டைம்ல நம்ம ஆண்டவர் கிட்ட பேசும்போது அவர் நம்ம கிட்ட என்ன பேசுறார் அப்படின்றத நம்மளால கேட்க முடியும், உணர முடியும். அவருடைய அபிஷேகம், அவருடைய அன்புனால நம்ம நிரப்பப்பட முடியும். அப்ப அந்த டைமை நீங்க இக்னோர் பண்ணக்கூடாது. ஏன் எனக்கு இப்படி அழுக வருது அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கிட்டே எல்லாத்தையுமே மறந்துட்டு நீங்க ஜெபிக்காம அப்படி திரும்பியும் நீங்க படுத்து தூங்கிடக்கூடாது. அந்த டைம்ல நீங்க அலர்ட்டா இருந்து நீங்க ஜெபிக்கும் போது மட்டும்தான் ஆண்டவர் உங்க கூட என்ன பேசுகிறார் அப்படின்றத உங்களால உணர முடியும், புரிஞ்சுக்க முடியும். ஏழாவதா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு மெல்லிய குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். நீ எந்திரி எந்திரி அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, இக்னோர் பண்ணிட்டு நமக்கே தோணுது போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறுபடியும் பெட்ஷீட் நல்லா மூடிட்டு நம்ம தூங்கிடுவோம். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. நம்ம பைபிள்ல இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இன்சிடென்ட் தான். சிறுவயதா இருக்கும் போதே சாமுவேல் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது ஆண்டவர் கூப்பிடுவாரு. சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுவாரு. அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் தெரியாது. அப்போ ஏலி சொல்றப்போ, இனிமேல் அந்த குரல் உனக்கு கேட்டுச்சுன்னா இதோ அடியே இருக்கிறேன் அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அதே மாதிரி சாமுவேல் சொல்லுவாரு. அப்போ ஆண்டவர் அவர் கூட பேசுறத நம்ம பாக்குறோம். அப்ப அதே மாதிரி தான் இரவு நேரத்துல நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு சத்தம் கேக்குது அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்துல ஆவியானவர் உங்களோடு கூட பேசணும் அப்படின்னு விரும்புகிறார். அப்ப அந்த சத்தத்தை நீங்க இக்னோர் பண்ணிட்டு அசட்ட பண்ணிட்டு நம்ம தூங்க கூடாது. அந்த டைம்ல நம்ம எந்திரிச்சிருந்து சாமுவேல் மாதிரி நீங்க பேசுங்கப்பா நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க அந்த டைம்ல அமரும் போது மட்டும்தான் ஆண்டவருடைய குரலை உங்களால கேட்க முடியும். அவருடைய பரிசுத்த ஆவியினால உங்களால நிரப்பப்பட முடியும். இந்த 7 காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இந்த 7 காரியங்களும் இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். இந்த 7 அனுபவங்கள் என் வாழ்க்கையில நடந்திருக்கு. ஆனா அதுல நிறைய விஷயங்கள் நான் இக்னோர் பண்ணிட்டேன், அசட்ட பண்ணிட்டேன். இது ஆண்டவர் தான் என் கூட பேசுறாரு, ஒரு ஸ்பிரிச்சுவல் சிக்னல் கொடுக்காருன்னு தெரியாமே நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க. இனி இந்த மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு சிக்னல் கொடுக்கறப்போ நீங்க எழுந்து அந்த காரியத்துக்காக நீங்க ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்ன வசனத்தின்படி உங்க ஆசீர்வாதத்தை தடை பண்ணக்கூடிய எந்த ஒரு சத்ருவினுடைய கிரியைகள் போராட்டமா இருந்தாலும் கர்த்தர் அதை நிச்சயமாக எல்லாவற்றையும் தகர்த்து போடுவார். இப்பதான் எங்க சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புகள் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா வாய்ஸ் நோட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்காக கண்டிப்பாக ஜெபிக்கிறோம். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.